பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்புகிறது அது அவராலே வரும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது சங்கீதம் அதிகாரம் 62வது சங்கீதத்திலே 5வது வசனம். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் வரும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் நம்புகிறது அவரால் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என் ஆத்மா அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவரை நோக்கி நீங்க காத்திருந்தீங்க என்று சொல்லி சொன்னால் நீங்க நம்புகிற காரியங்கள் எல்லாமே வரும், அது நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும். அந்த விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். யாரை நோக்கி காத்திருக்க வேண்டும்? என் ஆத்மா அவரை நோக்கி வாஞ்சித்து காத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்காக வேதம் தெளிவாக உணர்த்துகிறது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. அவர்கிட்ட மட்டும் நீ கேட்டுட்டு அமர்ந்து உட்கார்ந்து இருந்தனா நீ நம்புகிற காரியம் அது கட்டாயம் நடக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் நம்புகிறது அவராலே வரும். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்க நம்புகிறது எல்லாமே உம்மாலே நடக்கிறது என்று நாங்க உணர்ந்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்க நம்புகிற காரியம் அது எங்களுக்கு நடந்தேறின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் அது எங்களுக்கு நடக்கும் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உணர்த்திய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.